நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்று 10/4/2026 சீதளா அஷ்டமி. வெப்பநோய் தீர்ப்பால் சீதளா தேவி. பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமி நாள் சீதளா அஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறது. சீதளா அஷ்டமி என்பது அம்மன் வழிபாட்டில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் விரதமிருந்து அம்பிகையை சீதளா தேவியாக பூஜிக்க வேண்டும். அம்மனின் பல உருவங்களில் சீதளா தேவி வடிவமும் ஒன்று. சீதளம் என்னும் சொல்லுக்கு குளிர்ச்சி என பொருள். வெப்பு நோய்களான அம்மைக்கட்டி போன்றவை உடலை தாக்காமல் காத்து குளிர்மையூட்டுபவள் சீதளா தேவி. இவளே அம்மை உள்ளிட்ட நோய்களை ஏற்படுத்துபவளாகவும் அதை குணப்படுத்துபவளாகவும் நாடெங்கும் வழிபடப்படுகிறாள். ஜுவராசுரனால் தேவர்களுக்கு உண்டான வெப்ப நோயை குணப்படுத்த சிவபெருமான் மற்றும் கங்கையிடமிருந்து வெளிப்பட்டவள் சீதளாதேவி என்று புராணம் சொல்கிறது. தென்னகத்தை பொறுத்தவரை இது பரசுராமன் மற்றும் ரேணுகாதேவி சரித்திரத்தோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது. கார்த்தவீரியனின் புதல்வர்கள் ஜமத்கினி ரிஷியை கொன்றதும் அவரது பத்தினி ரேணுகை தீயில் புகுந்தாள். அச்சமயம் மழை பெய்து தீ அணைந்ததால் மேனியில் கொப்பளங்களோடு அவள் வெளிப்பட்டாள். தீயின் எரிச்சல் நீங்க வேப்பிலையை ஆடையாக தரித்தாள். ரேணுகாவின் கற்பு மாண்பினை மேம்படுத்த சிவபிரானின் திருவுளப்படி ரேணுகாதேவி மாரியம்மனாக வெப்பு நோயை நீக்குபவளாக விளங்குகிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. வடநாட்டில் சீதளாதேவிக்கு கழுதையே வாகனமாகும், துடைப்பம் ஆயுதமாகவும் விளங்குகிறது. அம்பிகையின் இடக்கரத்தில் உள்ள குடத்தில் நீர் மற்றும் வேப்பிலை வைத்திருப்பதாக ஐதீகம். காத்தியாயனி தேவியே சீதளாவாக உருக்கொண்டாள் என்றும் ஒரு புராணம் சொல்கிறது. இப்படி புராண கதைகள் வெவ்வேறாக இருப்பினும் அம்பிகை வெப்பு நோயை தணிப்பவள், பக்தர்களிடம் பேரன்பு கொண்டு குளிர்ந்து அருள்பவள் என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது. சீதளா தேவியின் திருவுருளை பெற உகந்த தினம் இன்றைய தேய்பிறை அஷ்டமி நாளாகும். இன்று காலை நித்திய கர்மாவை முடித்துவிட்டு ஒரு இலையில் தயிர் சாதம், மாம்பழம், இளநீர், வெள்ளரிக்காய் ஆகியவற்றை சீதளாதேவிக்கு நைவேத்தியம் செய்து வாசமிகு மறிக்கொழுந்து, மாசிப்பச்சை போன்றவற்றால் அர்ச்சிக்கலாம். முடியாதவர்கள் அம்பிகையை வேப்பிலையாலும் அர்ச்சிக்கலாம். பூஜையின் போது மம புத்திர பௌத்ராதி அபிவிருத்தித்வாரா சபரிஸ்வாரா சீதளாதேவி பிரியத்யர்த்தம் சிரவண சுக்ல சப்தமி புண்ணிய காலே இதம் மாம்ரபலம் கர்க்கடிபல சகிதா தியோதானம் சீதளாதேவி பிரீத்தியர்த்தம் தானம் அகம் கிருஷ்யே எனும் ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டு அதை ஏழை ஒருவருக்கு தானம் செய்துவிட வேண்டும். பூஜை செய்ய முடியாதவர்கள் மேற்சொன்னவற்றை ஏழை எளியோருக்கு தானமாக கொடுப்பதும் கூட புண்ணிய பலனை பெற்றுத்தரும். அதேபோல் வீட்டில் வழிபட முடியாதவர்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இதனால் நீண்ட நாட்களாக உடலை வருத்தும் நோய்கள் விரைவில் குணமாகும். குறிப்பாக அதிக வெப்பத்தால் ஏற்படும் கட்டிகள், அம்மை, வைசூரி முதலான நோய்கள் குணமாவதோடு மீண்டும் இது போன்ற நோய்கள் அந்த குடும்பத்தில் யாருக்கும் வராது என்கிறது ஸ்கந்த புராணம். ஓம் சீதளா தேவியே நமக. நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.